மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் ரூபாய் 500 கோடிக்கு மேல் மோசடி செய்த புகாரில் வின் டிவி உரிமையாளர் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரை ஜாமீனில் கொண்டுவர பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வழக்கறிஞர் பால் கனகராஜை கொண்டு உதவி வருவதாக மரியதாஸ் என்பவர் பண மோசடியில் பாதிக்கப்பட்டவரிடம் பேசும் ஆடியோ சமூக வலைதளத்தில் லீக் ஆகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சார் அது கூட நான் யாரை சார் கேட்க முடியும்? அது கூட சார் 25 லட்சம் ரூபா உங்களால பெரட்ட முடியாது. யார் மரியதாசால எப்படி சார் பெரட்ட முடியும்னா சார் நீங்க விளையாடுறீங்க. நீங்க நம்பர் இன்னைக்கு நான் ஆஃபீஸ் ஓத்துல பார்த்து சம்பளம் கூட கேட்டுனுக்கிறேன் நான். நீங்கள் வேற என் கதை கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே சார் அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், இந்த ப்ரீ க்ளோஷன் அந்த கதையெல்லாம் விட்டுருங்க, நான் வெளியில் வந்த 3ஆவது நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்கள் 2 பேருக்கும் அவர் கேஷ் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடேன்ட்டார். அதெல்லாம் நடக்காது சார். அதெல்லாம் அந்த காலம் சார். நீங்க எங்க பேசிட்டீங்க சார்? அவர் சொன்னதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். நீங்க என்னென்ன பேசுனீங்க இருங்க, நீங்க என்ன பேசுனீங்க, வெங்கடேசன் சார் என்ன பேசினாருன்ற அப்படியே ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம சொன்னேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களை விட வெங்கடேசன் சார் டபுள் மடங்கு பேசுனேன். அப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது டபுள் மடங்காக பேசுனீங்க. எல்லாத்தையும் 1 வார்த்தைலாம் சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் உள்ளே இருக்கேன், நீ எனக்காக போய் அவர் 2 பேர் காலில் கூட சாஸ்தாங்க கூட ஊந்துரு, எனக்காக நான் வெளியில் வந்த 3ஆவது நாள் நேராக யாரையும் எதிர்பார்க்க வீட்டாண்ட வர சொல்லி நான் கேஷ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். அத்தோட உங்க மூஞ்சி கூட நான் முடிக்க மாட்டேன்ற அளவுக்கு பேசிட்டாரு. இப்போ எப்படி சார் யாரை சார் கேட்க முடியும்? அவரு நான் உள்ள இருந்து வெளில இருந்து நான் சொன்னா மட்டும் யாரு கொடுப்பா? சரி சார், இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப பால் கனகராஜ் ஃப்ரீயா வாதாடுறாரு. ஆமா பிஜேபி அண்ணாமலை வச்சு ஆடுறாரு. ₹1 தரல. நீங்க வேணா கேட்டுங்க அவர்கிட்ட. நான் நேராக வந்து கேட்கறேன். அதனால தான் வரல அவரு. இப்ப நாளைக்கு வரமாட்டாரு பாருங்க சார். நான் சொல்கிறேன், எழுதி வச்சு நாளைக்கு வரமாட்டார் அவர். ஃப்ரீ அண்ணாமலை வந்து ஃபோன் பண்ணியாங்க, உள்ளே இருக்கிறாங்க, போய் பொம்பளை வீட்டில் லேடிஸ் கிட்ட ஃபீஸ் கேட்பேன்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கு வரமாட்டார் பாருங்கள். நான் இப்போ சொல்கிறேன், உங்ககிட்ட பர்சனலாக சொல்கிறேன், நீங்கள் வெளில சொல்லிக்காதீங்க. நாளைக்கு வரமாட்டார் அவர். ஏன்னா ஃபீஸ் இல்லைன்னு ஆச்சு அவருக்கு. அவர் அண்ணாமலை ஹையர் பண்ணி தான் சார் அன்றைக்கி வந்தார். அர்ஜென்ட்டாக வந்து கட்சிக்காரு கூட்டிக்கிறான்னு சொல்லி அவர் சொல்லி தான் சார் வந்தார். சரி, இப்போ அதுக்கப்புறம் ஃபீஸ் நெகோஷியபிள் பண்ணார். அவர் அண்ணாமலை சார் கூப்பிட்டு, இல்லைங்க ஃபீஸ்லாம் இல்லை, நீங்கள் கட்சிக்காக பண்ணி கொடுங்கன்னாரு. அவர் அப்புறம் ஒதுங்கிட்டார். இதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே. அதனால தான் நேற்று கேன்சலேஷன் அவங்க பொண்ணு ஆர்குமெண்ட் பண்ணிச்சு, அட்வொகேட் இல்லாமல். நான் வெளில மாட்டிக்கினேன். அவங்க பொண்ணு வந்து நேற்று A கிளாஸ்க்கு வந்து அவங்க பொண்ணு தான் வந்து ஆர்குமெண்ட்டே பண்ணுச்சு. கரெக்ட், அதனால தான் கொடுக்கல. ஆமாம், அதுதான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது சார். காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையே சொல்கிறேன் நான், ஃபேக்ட்டு சார். அவர் வெளியில் இருக்கும், நல்லா கேட்டுங்க, அவர் வெளில இருக்கும்போதே கொடுக்க முடியல. இதோ வாங்கி அது வாங்கி உங்களை அலைய விட்டார். நான் வெளில வந்ததுக்கப்புறம் எப்படி கொடுப்பாரு 3 நாள்ல? சார் எப்படி கமிட்மெண்ட்ல தானே வெளில வருவாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்துறாரு, 3ஆவது நாள் பண்றேன். அவர் வெளில வர தலையை வித்தாது பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை சார், உங்க 2 பேர் கால் ஒன்றும் இல்லை சார், உங்க 2 பேர் காலில் வந்து பொது இடத்துல கூட என்ன காலில் உள்ள சொன்னார் சார். நான் அவருக்காக காலில் உள்ளறேன் சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.